ஹலோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே வித்தியாசமானது. நீங்க எப்போதுமே புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டுறவங்க, பல கோணங்கள்ல ஒரு விஷயத்த அலசி ஆராயணும்னு நினைக்கிறவங்க அப்படிங்கறதுனால இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா இது ரொம்பவே ஃபேசினேட்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். ஆமா, இப்போ யோசிச்சு பாருங்க. கிமு 722ல மத்திய கிழக்குல காணாமல் போனதா கருதப்பட்ட ஒரு சமூகம் சுமார் 2700 வருஷங்களுக்கு பிறகு, அதாவது நம்ம காலத்துல இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களான மணிப்பூர் மற்றும் மிசோரம்ல இருந்துகிட்டு நாங்க இஸ்ரவேலர்களோட வம்சாவளின்னு சொல்றது. எக்ஸாக்ட்லி. நாங்க இஸ்ரவேலர்களோட வம்சாவளின்னு சொன்னா எப்படி இருக்கும்? கேட்கவே கொஞ்சம் மைண்ட் ப்ளோயிங்கா இருக்குல்ல. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கமே வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த தரவுகளை ஒன்னு சேர்ப்பதுதான். அதாவது பல வரலாற்று பதிவுகளை நாம ஒப்பிட போறோம். கரெக்ட். பழங்கால விவிலிய பதிவுகள், யூத சமூகத்தோட மிக முக்கியமான சட்ட நூல்கள், வரலாற்று ஆய்வாளர்களுக்கு இடையேயான கடுமையான விவாதங்கள், அது மட்டும் இல்லாம தற்கால புவிசார் அரசியல் ஆவணங்கள், இது எல்லாத்தையும் வச்சு ஒரு முழுமையான சித்திரத்தை நம்ம உருவாக்க போறோம். இது ஒரு பெரிய டைம் டிராவல் மாதிரி இருக்க போகுது. நிச்சயமா. சரி, இத நாம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த நேம் மனாசே மக்களோட பூர்வீகம் என்ன, இவங்க எப்படி மணிப்பூருக்கு வந்தாங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா சொல்றேன். இது வெறும் வரலாற்று பயணம் மட்டும் கிடையாது, மனிதர்களோட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு நெடிய பயணம்னு சொல்லலாம். இவங்க தங்களை விவிலியத்துல, அதாவது ஆதியாகமம் பகுதியில சொல்லப்பட்டிருக்க ஜோசப்போட மகனான மனாசே அப்படிங்கிறவரோட வம்சாவளினும் அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஜோசப்போட மகன் மனாசே. ஓகே. ஆமா, இத புரிஞ்சிக்க நாம பண்டைய இஸ்ரவேல் அரச காலத்துக்கு போகணும். சாலமோன் மன்னரோட காலத்துக்கு பிறகு அந்த மாபெரும் ராஜ்யம் ரெண்டா பிரியுது. வடக்கில் இருந்த பகுதி இஸ்ரவேல்னும் தெற்கில் இருந்த பகுதி யூதானும் அழைக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த மனாசே கோத்திரம் வடக்கு ராஜ்யமான இஸ்ரவேல்ல தான் இருந்தாங்க. இந்த புவியியல் பிரிவினை தான் பிற்காலத்துல ஒரு பெரிய வரலாற்று திருப்பத்துக்கு காரணமா அமைஞ்சது. அந்த வரலாற்று திருப்பம்னா, அந்த வடக்கு ராஜ்யம் பாதுகாப்பற்ற ஒரு நிலையில இருந்தப்போ அசீரியர்கள் படையெடுத்து வந்ததை சொல்றீங்க, சரியா? ஆமா, சரியா பிடிச்சிட்டீங்க. கிமு 722ல அசீரிய பேரரசு வடக்கு ராஜ்யத்தை கைப்பற்றுது. அப்போ சமாரியாவுக்கு பக்கத்துல வாழ்ந்துட்டு இருந்த மக்களை அசீரியர்கள் வலுக்கட்டாயமா அவங்களோட சொந்த நிலத்துல இருந்து கிழக்கு நோக்கி நாடு கடத்துனாங்க. ஓகே. இந்த சம்பவம் 2 அரசர்கள் 17வது அதிகாரம் மற்றும் 1 நாளாகமோ 5வது அதிகாரத்துல ரொம்ப தெளிவா பதிவாயிருக்கு. இப்படி நாடு கடத்தப்பட்ட மக்களோட ஒரு பகுதி தான் இந்த மனாசே கோத்திரம். இந்த மாதிரி தாங்கள் தாய் மண்ணை விட்டு விரட்டப்பட்டு உலகின் பல திசைகளுக்கும் சிதறடிக்கப்பட்ட மக்களை தான் வரலாறு அந்த காணாமல் போன 10 கோத்திரங்கள் அப்படின்னு அழைக்குது. எக்ஸாக்ட்லி. தென் லாஸ்ட் ட்ரைப்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. ஒரு சமூகம் சிதறடிக்கப்பட்டு 2700 வருஷம் ஆகுது. லாஜிக்கா பார்த்தா அவங்க அடையாளமே அழிஞ்சு போயிருக்கணும். ஆனா யூத இறையியல்ல இந்த மக்கள் திரும்ப வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? நான் சில குறிப்புகள்ல கிபுட்ஸ் கலுயோட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தேன். இதுக்கு என்ன அர்த்தம்? அது ரொம்ப ஆழமான ஒரு கான்செப்ட். கிபுட்ஸ் கலியோட் அப்படிங்கிறது சிதறடிக்கப்பட்டவர்கள் ஒன்று சேருதல்னு அர்த்தம் தரும். யூத இறையியல்ல இது வெறும் மக்கள் இடம்பெயர்றது சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அப்போ அது ஒரு ஆன விஷயமா? ஆமா, இத ஒரு மெசியானிக் மீட்பின் அடையாளமா, அதாவது ஆன்மீக ரீதியான ஒரு முழுமை அடைதலா பாக்குறாங்க. சிதறடிக்கப்பட்ட தன்னோட மக்களை கடவுள் ஒரு நாள் திரும்பவும் ஒன்று சேர்ப்பார் அப்படிங்கறது அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இதற்கான ஆதாரங்கள் பண்டைய நூல்கள்ல இருக்கா? ஏதாவது குறிப்புகள் சொல்ல முடியுமா? நிறையவே இருக்கு. முக்கியமா 3 தீர்க்க தரிசனங்களை நாம இங்க கவனிக்கணும். ஏசாயா 11வது அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, பூமியின் 4 மூலைகள்ல இருந்தும் தேவன் மக்களை ஒன்று சேர்ப்பார்னு சொல்லுது. பூமியின் 4 மூலைகள்ல இருந்தும். கரெக்ட். அப்புறம் எசேக்கியேல் 37வது அதிகாரத்துல தேசங்களுக்கு இடையிலிருந்து இஸ்ரவேல் மக்களை அவர்களின் சொந்த நிலத்திற்கு கொண்டு வருவார்னு ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்கு. அதே போல உபாகமம் 30வது அதிகாரத்திலையும் வானத்தின் எல்லை வரை துரத்தப்பட்டிருந்தாலும் அங்கிருந்து கூட்டிச் சேர்ப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. கேக்குறதுக்கு ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கு. ஆனா இந்த தீர்க்க தரிசனங்களை அன்றைய காலகட்டத்தில இருந்த ரபிமார்கள் அப்படியே ஏத்துக்கிட்டாங்களா, இல்ல அவங்களுக்குள்ளேயும் ஏதாச்சும் விவாதங்கள் இருந்ததா? ஏன்னா ஸ்காலர்ஸ்க்கு நடுவுல எப்பவுமே ஒரு டிபேட் இருக்கும்ல. எந்த ஒரு தத்துவத்திலையும் விவாதங்கள் இல்லாம இருக்குமா என்ன?
தல்முத் நூல்ல உள்ள சான்ஹெட்ரின் அப்படிங்கிற பகுதியில ஒரு சுவாரஸ்யமான விவாதம் நடந்திருக்கு. ஓ, என்ன விவாதம் அது? இந்த காணாமல் போன கோத்திரங்கள் நிரந்தரமா அழிஞ்சு போயிட்டாங்களா இல்ல ஒரு நாள் திரும்பி வருவாங்களான்னு ரபிமார்களுக்குள்ள பெரிய ஆர்குமெண்ட் நடந்திருக்கு. ஒரு தரப்பு அவங்க நிரந்தரமா இழக்கப்பட்டுட்டாங்கன்னு வாதிட்டாங்க. அப்போ இன்னொரு தரப்பு? பிற்காலத்துல வந்த மிக முக்கியமான யூத அறிஞரான மைமோனிடஸ் தன்னுடைய மிஷ்னே தோரா அப்படிங்கிற நூல்ல காணாமல் போன இஸ்ரவேலர்களை மெஸ்ஸியா மீண்டும் ஒன்று சேர்ப்பார்னோ அது நிச்சயமா நடக்கும்னு ரொம்ப ஆணித்தரமா பதிவு பண்ணியிருக்காரு. சரி, ஒரு வாதத்துக்காக அவங்க திரும்பி வராங்கன்னே வச்சுப்போம். ஆனா 2700 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நிக்கிறவங்கள, ஆமா இவங்க அந்த வம்சாவளிதான், எப்படி அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கிறது? அது ஒரு பெரிய சிக்கல் தான். இங்கதான் ஒரு முக்கியமான சட்டத்தை நான் படிச்சேன். அது ரொம்பவே ஃபேசினேட்டிங்கா இருந்தது. ஜோசப் கெரோ அப்படிங்கிறவரு ஷுல்கான் அருக் அப்படிங்கிற சட்ட நூல்ல ஒரு ரூல் வச்சிருக்கார். ஆமா, ரொம்ப முக்கியமான ரூல் அது. அதாவது எந்த ஒரு தீர்க்க தரிசன உறுதிப்படுத்தலும் இல்லாம ஒருத்தரோட பழங்குடிய அடையாளத்தை முழுமையா ஏத்துக்க முடியாதுன்னு அவர் சொல்றார். அதனால சந்தேகம் இருக்கும் பட்சத்துல அவங்க முறையான மத மாற்றம், அதாவது ஹலாய்கி கன்வர்ஷன் செஞ்சுக்கணும்னு ஒரு விதியை வகுத்திருக்கார். சரியா சொன்னீங்க. மரபணு சோதனைகளோ பாஸ்போர்ட்டோ இல்லாத ஒரு காலத்துல இந்த சட்டங்கள் தான் ஒருத்தரோட சமூக அடையாளத்தை உறுதி செய்ய பயன்பட்டது. நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. ஆயிரக்கணக்கான வருஷங்களா தங்களை யூதர்கள்னு மனசுக்குள்ள ஆழமா நம்பிட்டு இருக்கிற ஒரு சமூகத்துக்கிட்ட போய் நீங்க யூதர்களான நிரூபிக்க முறையா ஒரு ப்ராசஸ் மூலமா கன்வெர்ட் ஆகணும்னு சொல்றது எவ்வளவு பெரிய எமோஷனலான விஷயம். கண்டிப்பா அது ஒரு வகையான ஆன்மீக குடியுரிமை சோதனை மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. இந்த ஒற்றை விதி தான் பிற்காலத்துல மனாசே மக்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. இப்போ நாம கதையோட அடுத்த கட்டத்துக்கு வருவோம். அசீரியர்களால நாடு கடத்தப்பட்ட அந்த மக்கள் எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்க, அதுவும் நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற மணிப்பூர், மிசோரம்க்கு வந்து சேர்ந்தாங்க. இது சாதாரண தூரம் கிடையாது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இது ஒரு காவிய பயணம்னு சொல்லலாம். கிமு 8ஆம் நூற்றாண்டிலிருந்து மத்திய ஆசியா வழியா பல வர்த்தக பாதைகள் இருந்தது. உதாரணத்துக்கு சில்க் ரோடு மாதிரி. ஓ, அந்த பட்டுப்பாதை வழியாவா? ஆமா, அந்த பாதைகள் வழியா கிழக்கு நோக்கி பயணம் செஞ்சு மலைகள், நதிகளை கடந்து தலைமுறையா நகர்ந்துதான் அவங்க இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளை வந்தடைஞ்சிருக்கலான்னு ஒரு தியரி சொல்லுது. ஒரு நிமிஷம் இருங்க, என்னால அதை சுலபமா ஏத்துக்க முடியல. 2700 வருஷம் எந்த ஒரு எழுத்துப்பூர்வமான ஆவணமும் கிடையாது, எந்த ஒரு புத்தகமும் கிடையாது. வெறும் வாய்மொழி கதைகளை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு சமூகம் இத்தனை ஆயிரம் வருஷங்களா தங்களோட அடையாளத்தை தக்க வச்சுக்க முடியுமா? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான சந்தேகம். பல அறிஞர்களுக்கும் இதே சந்தேகம் இருக்கு. ஆனா அவங்க பின்பற்றின சில ஆச்சரியமான பழக்க வழக்கங்களை நாம பார்க்கும்போது இதை புறக்கணிக்க முடியல. அப்படி என்ன பழக்க வழக்கங்கள்? யூதர்களை போலவே அவங்களும் 7ஆம் நாளை ஓய்வு நாளாக கருதும் சபாத் முறையை கடைபிடிச்சிருக்காங்க. அப்புறம் கஷ்ரூத் முறையை ஒத்த உணவு பழக்கங்கள். கஷ்ரூத்னா அந்த கோஷர் டயட் சொல்றீங்களா? ஆமா, குதிரைப்பிட்டல சாப்பிடக்கூடாது, இறைச்சியையும் பாலையும் கலக்கக்கூடாதுங்கிற மாதிரியான பழக்கங்கள். எல்லாவற்றுக்கும் மேலா செங்கடலை கடந்து வந்தது போன்ற சில பாடல்கள் அவங்களோட வாய்வழி கதைகள்ல இருக்கு. வாவ், செங்கடலை கடந்து வந்த கதைகளா? ஆமாம், மனாசே வம்சாவழி அப்படிங்கிற அந்த ட்ரைபல் மெமரியை அவங்க விடாம புடிச்சிட்டே வந்திருக்காங்க. உள்ளூர் மொழியில மன்மாசின்னு அவங்க சொல்றது மனாசேவை தான் குறிக்குதுன்னு நம்பப்படுது. அப்படியா? அப்போ ஆய்வாளர்கள் இதை முழுமையா ஏத்துக்கிட்டாங்களா? இதுல விமர்சனங்களே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. இந்த இடத்துல நாம 2 தரப்பு வாதங்களையும் ரொம்ப நடுநிலையா, இம்பார்ஷியலா பார்க்கணும். ஆதரவு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை 1000 வருஷமா ஒரு கலாச்சார நினைவு பாதுகாக்கப்படுறதும் அவங்களோட ஆன்மீக உறுதியும் உண்மையான வரலாற்று தொடர்பை தான் காட்டுதுன்னு நம்புறாங்க. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. அவங்க நம்பிக்கை மேல அவங்களுக்கு இருக்கிற உறுதி தான் பெரிய ஆதாரம் சொல்றாங்க. ரீதியான ஆதாரம். பனே மனாசே மக்கள் கிட்ட மத்திய கிழக்கு வம்சாவளிக்கான எந்த ஒரு உறுதியான டிஎன்ஏ ஆதாரமும் இதுவரைக்கும் கிடைக்கல. ஓ, டிஎன்ஏ ப்ரூஃப் இல்லையா? இல்ல. 2வது, 19ஆம் நூற்றாண்டுல வடகிழக்கு இந்தியாவுக்கு வந்த கிறிஸ்தவ மிஷனரிகளோட தாக்கம். மிஷனரிகளோட தாக்கமா? அது எப்படி? அதாவது அந்த மிஷனரிகள் பைபிள் கதைகளை சொன்னப்போ இந்த மக்களோட சில உள்ளூர் பழக்க வழக்கங்கள் பைபிளோடு ஒத்து போறத பார்த்து ஒருவேளை நாம தான் அந்த காணாமல் போன கோத்திரமோ அப்படின்னு பிற்காலத்துல இவங்க தங்களை அடையாளப்படுத்திக்க தொடங்கியிருக்கலான்னு விமர்சகர்கள் வாதிடுறாங்க. ஓ, அதாவது மிஷனரிகள் மூலமா பைபிளை படிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இந்த அடையாளமே வந்திருக்கலாம்னு சொல்றீங்களா? இது விமர்சகர்களோட வாதம். 2 பக்கமுமே ரொம்ப லாஜிக்கான வாதங்கள் இருக்கு. ஆனா தொல்பொருள் சான்றுகளோ டிஎன்ஏ சான்றுகளோ இல்லைன்னாலும்
தலைமுறையா அவங்க காத்து வந்த இந்த கலாச்சார தொடர்ச்சிய நாம ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் பார்க்கணும். சரி, நவீன காலத்துக்கு வருவோம். இந்த மக்கள் எப்படி உலக அரங்கில் கவனிக்கப்பட்டாங்க? 20ஆம் நூற்றாண்டுல ஷாவே இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமா தான் இவங்க மீண்டும் யூத மதத்தோட முறைப்படி தொடர்பு கொள்ள தொடங்குனாங்க. அந்த அமைப்பு என்ன செய்றாங்க? சிதறடிக்கப்பட்ட யூத வம்சாவளியினரை கண்டுபிடிச்சு அவங்கள இஸ்ரேலோடு இணைக்கிற பணியை இந்த அமைப்பு செஞ்சுட்டு வருது. இந்த இடத்துல தான் அந்த 2005ஆம் ஆண்டில் நடந்த ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வை நான் சொல்லணும். இஸ்ரேலோட செஃபார்டிக் தலைமை ரபி இந்த ப்னே மனாசே மக்களை இஸ்ரவேல் வம்சாவளிகளா அதிகாரப்பூர்வமா அங்கீகரிச்சார். ஆமா, அது ஒரு மிகப்பெரிய மைல்கல். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். நாம முதல்ல பேசணும் இல்லையா, ஜோசப் கரோவோட சட்டம் அதை அவர் நிபந்தனையா வச்சார். கரெக்ட், அந்த ஹலாக்கிக் கன்வர்ஷன். நாங்க உங்களை ஏத்துக்கிறோம், ஆனா முழுமையான மத அங்கீகாரம் வேணும்னா நீங்க முறையான மதமாற்ற சடங்குகளை செஞ்சுக்கணும்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, காலங்காலமா தங்களை யூதர்கள்னு நம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராசஸ் எவ்வளோ பெரிய மனப்போராட்டமா இருந்திருக்கும். உண்மையாவே அது பெரிய விஷயம். மரபணுக்களை விட மத சட்டங்களுக்கு யூத மரபுல எவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுதுங்கிறது இது ரொம்ப தெளிவா காட்டுது. ரத்த சம்பந்தத்தை விட நம்பிக்கையும் சட்டமும் தான் இங்க ஆதிக்கம் செலுத்துதுன்னு சொல்லலாம். கண்டிப்பா. இந்த அங்கீகாரத்துக்கு பிறகு நடந்ததுதான் ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். ஆயிரக்கணக்கான பிரேம் மனாசே மக்கள் தங்களோட மூதாதையர்கள் வாழ்ந்த இஸ்ரேல் பூமிக்கே திரும்பி போனாங்க. மணிப்பூர், மிசோரம்ல இருந்து கிளம்பி இஸ்ரேல்ல இருக்கிற ஜெருசலேம், கலிலேயா, யூதேயா மற்றும் சமாரியா பகுதிகளில் அவங்க குடியேறினாங்க. அங்கே அவங்க ஆர்த்தடாக்ஸ் முறையில மதமாற்றம் செஞ்சுக்கிட்டு ஹீப்ரு மொழியை கத்துக்கிட்டு இஸ்ரேலிய சமுதாயத்தோட ஒன்றிணைஞ்சாங்க. ஆமா, இதுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான சென்சிட்டிவான புவிசார் அரசியல் விஷயம் இருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா, அவங்க யூதேயா மற்றும் சமாரியா பகுதிகளில் குடியேறினாங்கன்னு. ஆமாம், இத நாம ரொம்ப இம்பார்ஷியலா பரந்த கண்ணோட்டத்தோட பார்க்கணும். இந்த இடங்கள் சர்வதேச அரசியல்ல ரொம்பவே விவாதத்துக்குரிய, சர்ச்சைக்குரிய பகுதிகள். மேற்கு கரை பகுதிகள்னு இது அழைக்கப்படுது. ஆமா, நான் படிச்ச ஆதாரங்கள்லயும் இது குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒரு பழங்குடி சமூகம் எப்படி இந்த நவீன புவிசார் அரசியலுக்கு நடுவுல வந்து நிக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன? இங்கதான் 3 முக்கிய கருப்பொருள்கள் ஒன்னு சேருது. ஒன்னு, வரலாற்று ரீதியான இறைவனின் திருவுளம். அதாவது நாடு கடத்தப்படுறதும் திரும்புறதும் கடவுளின் திட்டப்படி நடக்குதுன்னு அவங்க நம்புறாங்க. ஓகே, டிவைன் ப்ராவிடன்ஸ். 2வது, மத சியோனிச சிந்தனையாளர்களின் பார்வை. இந்த யூதேயா, சமாரியா பகுதிகள் விபிலியத்தின்படி அவங்களோட பூர்வீக நிலங்கள். நவீன காலத்துல மக்கள் இஸ்ரேலுக்கு திரும்புறது, அதுவும் இந்த குறிப்பிட்ட இடங்கள்ல குடியேறது மெசியானிக் காலத்தின் முன்னறிவிப்பாவும் பழைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதாகவும் அவங்க பாக்குறாங்க. சரியா? எக்ஸாக்ட்லி. அவங்க அதை அப்படிதான் நம்புறாங்க. ஆனா சர்வதேச சமூகத்தின் பார்வை இதுல வேற மாதிரி இருக்குல்ல? சரியா சொன்னீங்க. சர்வதேச அரசியலின்படி இது சர்ச்சைக்குரிய பகுதி. ஆனா 3வது ஒரு தத்துவமும் இங்க செயல்படுது. மரபணு ஆதாரங்களை விட தோரா மீதான நம்பிக்கையும் அதன்படி நடக்கும் மதமாற்ற செயல்முறையுமே ஒருவரின் அடையாளத்தை தீர்மானிக்குதுங்கிற சட்ட கொள்கை. இது வெறும் அரசியல் இல்ல, இது பல நூற்றாண்டுகளா தொடரும் ஒரு ஆன்மீக தேடல்னு சொல்லலாம். ப்னே மனாசே மக்கள் சரியா இந்த வரலாற்று, அரசியல், ஆன்மீக குறுக்குவெட்டுல தான் வந்து நிக்கிறாங்க. 100க்கு 100 உண்மை. வாவ்! இதையெல்லாம் ஒட்டு மொத்தமா வச்சு பார்க்கும்போது ஒரு அச்சசலான வரலாற்று சுழற்சியை நாம பார்க்க முடியுது. அது அப்படியே ஒரு பெர்ஃபெக்ட் லூப் மாதிரி இருக்கு. கண்டிப்பா. அந்த புள்ளிகளை நேயர்கள் சுலபமா புரிஞ்சுக்கிற மாதிரி நாம இணைக்கலாம். புள்ளி நாடு கடத்தப்படுதல். விவிலியத்துல 2 அரசர்கள் 17வது அதிகாரத்துல சொல்ற மாதிரி அசீரியர்களால அவங்க சிதறடிக்கப்படுறாங்க. 2வது புள்ளி அயல் நாட்டில் பாதுகாப்பு. எந்த ஒரு ஆவணமும் இல்லாம வடகிழக்கு இந்திய மலைகள்ல தங்களோட கலாச்சார நினைவுகளையும் நம்பிக்கையும் பத்திரமா பாதுகாத்து வைக்கிறாங்க. அப்புறம் 3வது புள்ளி திரும்புவதற்கான வாக்குறுதி. ஏசாயா, எசேக்கியேல் சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்கள் இன்னைக்கு நவீன அலியா மூலமா, அதாவது அவங்க இஸ்ரேலுக்கு திரும்புறது மூலமா நிறைவேறுது. ஆமா. 4வது புள்ளி உடன்படிக்கையை உறுதி செய்தல். ஜோசப் கேரோவின் சட்டப்படி அவங்க ஆர்த்தடாக்ஸ் மதமாற்றம் செஞ்சு தங்களோட வேர்களோடு மீண்டும் அதிகாரப்பூர்வமா இணைஞ்சுக்கிறாங்க. இது உன்னேடே ஒரு முழுமையான வரலாற்று வட்டத்தோட நிறைவு. எக்ஸாக்ட்லி. வரலாற்று புத்தகங்கள்ல ஆரம்பிச்சு 21ஆம் நூற்றாண்டோட நவீன இஸ்ரேல் வரைக்கும் நீளும் இந்த நாடு கடத்தப்படுதல் மற்றும் மீண்டும் திரும்புதல் அப்படிங்கிற நீண்ட இறையியல் சட்டகத்துக்குள்ளதான் இவங்களோட ஒட்டுமொத்த பயணமும் அடங்கியிருக்கு. இதை விட சிறப்பா இந்த விஷயத்தை சுருக்கமா சொல்ல முடியாது. ஓகே, நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம பேசின தரவுகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு கேள்வி எழலாம்.
இது வெறுமனே ஒரு பழங்கால தீர்க்கதரிசனத்தோட நிறைவேற்றமா? இல்ல, நவீன காலத்துல புவிசார் அரசியலின் பின்புலத்துல உருவான ஒரு அடையாள மீட்பு இயக்கமா? இல்ல, ரெண்டுமே கலந்ததா. ஆய்வாளர்களோட விவாதம் எப்படி இருந்தாலும் ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது. விவிலிய கதைகள், பண்டைய யூத இறையியல், நவீன அரசியல், ஒரு விளிம்பு நிலை சமூகத்தோட பழங்குடி அடையாளம், இது எல்லாமே சங்கமிக்கிற ஒரு அற்புதமான மையப்புள்ளிதான் இந்த ப்னே மனாசே மக்களோட பயணம். ஒரு மனித சமூகம் தன்னோட அடையாளத்தை எவ்வளவு தூரம் காப்பாத்த போராடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இறுதியா நீங்க சிந்தித்து பார்க்க ஒரு விஷயம் சொல்றேன். 2700 வருஷங்கள், பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தூரம், எந்த ஒரு எழுத்துப்பூர்வமான வரலாற்று பதிவோ தொழில்நுட்பமோ இல்லாத நிலையில கூட ஒரு சின்ன சமூகத்தோட அடையாளம் உயிர் வாழ முடியுது அல்லது மறு உருவாக்கம் செய்யப்பட முடியுதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். உலகின் ஏதோ ஒரு மூலையில அடர்ந்த காடுகளுக்குள்ளேயோ அல்லது மலைகளுக்கு நடுவிலேயோ வாழும் தனிமைப்படுத்தப்பட்ட சமூகங்களோட அன்றாட பழக்க வழக்கங்களுக்குள்ள உலகத்தையே வியக்க வைக்கக்கூடிய வேற எந்தெந்த காணாமல் போன வரலாறுகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாம காத்துக்கிட்டு இருக்கோ, இந்த ஆழமான கேள்வியோட தேடலோட இன்னைக்கு நம்ம அலசல முடிச்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம்.